வணக்கம். இன்று நாம் காண இருப்பது இடனறிதல் அதிகாரத்தின் 4வது திருக்குறள். இடமும் காலமும் நேரமும் மற்றவனுடைய அல்லது மாற்றானுடைய வலிமையும் ஒரு அரசனுக்கு மிக முக்கியம். அவற்றை அறிந்துதான் அவன் பகைவலை வெல்லுவதற்கு போரிடுவதற்கு செல்லவே வேண்டும். அதில் முக்கியமானது இடம். சில சமயம் இந்த அரசர்கள் தவறாக கணித்து விடுவார்கள். அவன்கிட்ட படைபலம் இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவாங்க. ஆனால் இவங்க தோற்றுருவாங்க. கொஞ்சோண்டு படை வைத்திருந்தவர்கள் ஜெயிச்சிருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர்களுடைய இடம் எது, அவன் பொருந்தி இருக்கக்கூடிய வாழிடம் எது என்பதை கணிக்காமல் மிக துச்சமாக நினைத்து நாம் அவனை ஜெயிச்சிடலான்னு ஒரு இருமா போடு போகிறோம் இல்லையா, அப்போ தோற்று போயிடுவோம். அதை நீ செய்யாதே என்கிறார். எவ்வளோ அழகழகாக சொல்கிறாரு, மணிமணியாக சொல்கிறாரு. ஆனால் நாம் எல்லாரும் திருவள்ளுவர் சொன்னால் என்ன, திருக்குறளில் எழுதியிருந்தால் என்ன, மணிமேகலை சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, எங்கள் வழி தனி வழி அப்படின்னு போய்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த வழியிலேருந்து கொஞ்சோண்டு திருப்புங்க. அதுக்காக தான் இப்படி கரடியாக கத்திட்டு கிடக்குறோம். எண்ணியார் எண்ணம் இழப்பர், எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடன் அறிந்து துன்னியார் துன்னி செய்யின். எண்ணிய எண்ணம் இழப்பர், இடனறிந்து துன்னியார் துன்னி செய்யின். எண்ணியார் எண்ணம் இழப்பர். உன்னை ஜெயிச்சிருவான்னு நினச்சிக்கிட்டு இருமா போட போகிறோம் இல்லையா, அவன் என்ன இழப்பான், தோற்று விடுவான். எப்போ இடனறிந்து துன்னியார் துன்னி செய்யின், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை துல்லியமாக கணித்து போருக்கு புறப்படாவிட்டால், அவனை தவறாக குறைவாக மதிப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல நம்ம தோற்று விடுவோம். எவ்வளோ அழகு பாருங்கள். துன்னிய துன்னி செய்யும், இடனறிந்து, அதுக்கு கீழே தான் வருது. இடனறிந்து, இடத்தை தெரிந்து கொண்டு போரிட வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் ஏளனமாக அவனை ஜெயித்து விடலாம் என்று போருக்கு புறப்படுவானே. ஆனால் அந்த அரசன் எண்ணியது நிறைவேறாது, எண்ணம் இழப்பர், தோற்கடிக்கப்படுவார்கள். ஆக இடத்தை மிகச்சரியாக துல்லியமாக அறிந்து அவருடைய பலத்தை அறிந்து சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தினால் நாம் ஜெயிக்கலாம். இல்லை என்றால் நமது எண்ணம் நிறைவேறாது. நன்றி. அடுத்தொரு குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.